கிட்ட நான் கேட்டேன். அதிமுக அலுவலகம் செல்லும் திட்டம் இருக்கா மேடம்? அதிமுக அலுவலகத்திற்கு எப்போது செல்வீர்கள் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் சசிகலா பதிலளித்துள்ளார். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல வெள்ளக்காரர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு இதுல விருப்பம் இருக்கு இங்க உள்ள மக்களுக்குன்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, சல்லி காசுன்னு சொல்லுவாங்க. அப்ப அத மூட்டையில எடுத்து வச்சு அத முன்பக்கம் கட்டி அத யார் எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கு பரிசு தொகைன்னு சொல்லி வெள்ளக்காரங்க விட்டுருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் அத போட்டி போட்டு அந்த வீர விளையாட்டை பண்ணி பரிசு பெற்றவங்க தான். அதுதான் இப்போ என்ன ஆயிட்டு, அந்த சல்லிக்காசுங்கிறது ஜல்லிக்கட்டுன்னு ஆயிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அத நல்லபடியா நடத்துறதுக்கு தான் இந்த அரசாங்கம் செய்யணும் ஒழிய, அந்த பிள்ளைகளை எல்லாம் கிராமத்துல இருந்து வர்றவங்களை எல்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சு இன்னைக்கு முடிஞ்சு போச்சு எல்லாரையும் விரட்டி விடுறது ரொம்ப தவறான செயல். அதனால விளம்பரத்தை பார்க்காதீங்க, நடைமுறை சிக்கலை சரி பண்ணி நடத்துங்கிறத இந்த அரசு கிட்ட நான் கேட்டேன். அதிமுக அலுவலகம் செல்லும் திட்டம் இருக்கா மேடம்? உங்களுக்கு சொல்லிட்டு தான் போவேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.